கர்த்தருடைய மகிமை. பின்பு மோசேயும் ஆரோனும் ஆசரிப்பு கூடாரத்துக்குள் பிரவேசித்து வெளியே வந்து ஜனங்களை ஆசீர்வதித்தார்கள். அப்பொழுது கர்த்தருடைய மகிமை சகல ஜனங்களுக்கும் காணப்பட்டது. அன்றியும் கர்த்தருடைய சந்நிதியிலிருந்து அக்கினி புறப்பட்டு பலிபீடத்தின் மேல் இருந்த சர்வாங்க தகன பலியையும் கொழுப்பையும் எரித்துவிட்டது. ஜனங்கள் எல்லாரும் அதை கண்டபோது ஆரவாரித்து முகங்குப்புற விழுந்தார்கள். மோசேயும் ஆரோனும் ஆசரிப்பு கூடாரத்திற்குள் பிரவேசிக்கிறார்கள். ஆனால் அவர்கள் அங்கே எதற்காக பிரவேசித்தார்கள் என்பது பற்றியோ அங்கு என்ன செய்தார்கள் என்பது பற்றியோ இந்த வசன பகுதியில் சொல்லப்படவில்லை. கர்த்தருடைய தெய்வீக மகிமை சகல ஜனங்களுக்கும் காணப்பட வேண்டும் என்று ஜெபம் பண்ணுவதற்காக அவர்கள் இருவரும் ஆசரிப்பு கூடாரத்திற்குள் பிரவேசித்ததாக யூத மார்க்கத்து ரபிமார்கள் சொல்லுகிறார்கள். பிரகாரத்தில் உள்ள வெண்கல பலிபீடத்தில் இதுவரையிலும் ஆரோன் பலி செலுத்திக் கொண்டிருந்தார். இப்பொழுது மோசே ஆரோனை ஆசரிப்பு கூடாரத்தில் அழைத்துச் செல்கிறார். பரிசுத்த ஸ்தலத்தில் ஆரோனின் ஆசாரிய ஊழியத்தை பற்றி எடுத்து கூறுவதற்காக மோசே ஆரோனை அங்கு அழைத்துச் சென்றிருக்கலாம். மோசேயும் ஆரோனும் ஆசரிப்பு கூடாரத்தில் இருந்து வெளியே வந்து ஜனங்களை ஆசீர்வதிக்கிறார்கள். ஜனங்கள் எல்லோரும் கர்த்தருடைய சந்நிதியில் கூடி வந்திருக்கிறார்கள். அவர்கள் கர்த்தருடைய மகிமையை காண வேண்டும் என்னும் ஆர்வத்தோடும் எதிர்பார்ப்போடும் அங்கே காத்திருக்கிறார்கள். இன்று கர்த்தர் உங்களுக்கு தரிசனமாவார் என்று இஸ்ரவேல் புத்திரருக்கு வாக்குத்தத்தமாக சொல்லப்பட்டிருக்கிறது. மேலும் கர்த்தருடைய மகிமை உங்களுக்கு காணப்படும் என்று மோசேயும் சொல்லி இருக்கிறார். மோசேயும் ஆரோனும் ஜனங்களை ஆசீர்வதிக்கிறார்கள். இரண்டாம் முறையாக இந்த பகுதியில் ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். முதலாவதாக ஆரோன் மட்டும் ஜனங்களை ஆசீர்வதித்தார். இப்போது ஆரோனும் மோசேயும் சேர்ந்து ஜனங்களை ஆசீர்வதிக்கிறார்கள். மோசேயும் ஆரோனும் ஆசரிப்பு கூடாரத்திற்குள் பிரவேசித்து கர்த்தருடைய மகிமை சகல ஜனங்களுக்கும் காணப்பட வேண்டும் என்று ஜெபம் பண்ணுகிறார்கள். அவர்களுடைய ஜெபத்திற்கு பதில் கொடுக்கும் வண்ணமாக கர்த்தருடைய மகிமை சகல ஜனங்களுக்கும் காணப்படுகிறது. ஆரோன் கர்த்தருடைய சந்நிதியில் பாவ நிவாரண பலிகளையும் சர்வாங்க தகன பலிகளையும் போஜன பலிகளையும் செலுத்திய போது கர்த்தருடைய மகிமை சகல ஜனங்களுக்கும் காணப்படவில்லை. ஆனால் மோசேயும் ஆரோனும் ஜெபம் பண்ணிய போது கர்த்தருடைய மகிமை சகல ஜனங்களுக்கும் காணப்படுகிறது. பரிசுத்தவான்களின் ஜெபம் ஜீவனும் வல்லமையும் உள்ளது. ஆவிக்குரிய ஆசாரியர்கள் கர்த்தரை துதிக்க வேண்டும். அவர்கள் கர்த்தருடைய சமூகத்திலே ஸ்தோத்திர பலிகளையும் விண்ணப்பங்களையும் ஏறெடுக்க வேண்டும். சகலவிதமான காணிக்கைகளையும் பலிகளையும் விட ஆவிக்கேற்ற ஆசாரியர்களின் ஜெபங்களும் துதிகளும் ஸ்தோத்திரங்களும் கர்த்தருக்கு பிரியமானதாய் இருக்கிறது. புதிய ஏற்பாட்டு காலத்து விசுவாசிகளாகிய நாமே கர்த்தருக்கு ஆவிக்கேற்ற ஆசாரியர்களாய் இருக்கிறோம். கர்த்தருடைய மகிமை சகல ஜனங்களுக்கும் காணப்படுகிறது. அந்த மகிமை எப்படி இருக்கிறது என்று அதை பற்றி இந்த வசனத்தில் விவரமாக சொல்லப்படவில்லை. கர்த்தருடைய மகிமையும் தோற்றமும் எப்படிப்பட்டது என்று நமக்கு தெரியவில்லை. ஆனாலும் இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லோரும் கர்த்தருடைய மகிமையை பிரத்யட்சமாய் காண்கிறார்கள். தாங்கள் காண்பது கர்த்தருடைய மகிமை என்பதை அவர்கள் எல்லோரும் அங்கீகரிக்கிறார்கள். கர்த்தருடைய ஆலயத்தில் நாம் விசுவாசத்தோடு தங்கி இருக்கும் போது கர்த்தருடைய அழகை நாம் தரிசிப்போம். கர்த்தருடைய சந்நிதியில் இருந்து அக்கினி புறப்பட்டு வருகிறது. அது பலிபீடத்தின் மேல் இருக்கிற சர்வாங்க தகன பலியையும் கொழுப்பையும் எரித்து விடுகிறது. இந்த அக்கினி பரலோகத்திலிருந்து வந்த அக்கினியா, அல்லது மகா பரிசுத்த ஸ்தலத்தில் இருந்து வந்த அக்கினியா, அல்லது சகல ஜனங்களுக்கும் பிரத்யட்சமாய் காணப்பட்ட கர்த்தருடைய மகிமையில் இருந்து புறப்பட்டு வந்த அக்கினியா என்பது தெரியவில்லை. கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரர் செலுத்தின பலிகளை அங்கீகரித்திருக்கிறார் என்பதற்கு அடையாளமாக கர்த்தருடைய சந்நிதியில் இருந்த அக்கினி புறப்பட்டு பலிபீடத்தின் மேல் இருக்கிற சர்வாங்க தகன பலியையும் கொழுப்பையும் எரித்து விடுகிறது. அக்கினி எரித்து விடுகிறது என்னும் வாக்கியத்திற்கு அக்கினி பட்சித்து போடுகிறது அல்லது அக்கினி புசித்து விடுகிறது என்று பொருள் சொல்லலாம். இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தருடைய சந்நிதியில் பலிகளை செலுத்தி இருக்கிறார்கள். அவர்கள் செலுத்தின பலிகளை
கர்த்தருடைய சந்நிதியில் இருந்து புறப்பட்டு வந்த அக்கினி புசித்து விடுகிறது. வெண்கல பலிபீடத்தில் எரிந்து கொண்டிருக்கும் அக்கினியை கர்த்தருடைய சந்நிதியில் இருந்து புறப்பட்டு வந்த அக்கினி முதலாவதாக எரித்தது என்று யூதருடைய பாரம்பரிய வரலாறு கூறுகிறது. சாலமோன் கட்டிய தேவாலயம் பிரதிஷ்டை பண்ணப்படும் வரையிலும் இந்த அக்கினி எரிந்தது என்றும், அப்போது மறுபடியும் கர்த்தருடைய சந்நிதியில் இருந்து அக்கினி புறப்பட்டு வந்தது என்றும் யூதருடைய வரலாறு கூறுகிறது. பலிபீடத்தில் ஏற்கனவே அக்கினி எரிந்து கொண்டிருந்தது. இப்போது கர்த்தருடைய சமூகத்தில் இருந்து அக்கினி புறப்பட்டு வந்திருப்பது தேவனுடைய பிரசன்னத்தின் பிரத்யட்சமான வெளிப்பாடாகும். கர்த்தர் பலிகளை அங்கீகரித்திருக்கிறார் என்பதற்கும் இது அடையாளம். தேவனுடைய பிரசன்னம் லேவியராகமம் 9, 4, 6 ஆகிய வசனங்களில் கூறப்பட்டிருக்கும் தீர்க்க தரிசனது. கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரர் செலுத்தின பலிகளை அங்கீகரிக்கிறார். இதுவரையிலும் அவர்கள் மீது பற்றி எறிந்த தேவனுடைய கோபம் இப்போது தணிந்திருக்கிறது என்பதற்கு இது அடையாளம். கர்த்தருடைய சந்நிதியில் இருந்து புறப்பட்ட அக்கினி அவர்கள் செலுத்தின பலிகளை பட்சித்து போட்டதினால் கர்த்தர் அவர்களுடைய பாவ நிவாரண பலிகளை அங்கீகரித்து அவர்களுடைய பாவங்களை நிவர்த்தி செய்திருக்கிறார் என்பதற்கு இது அடையாளம். இஸ்ரவேல் ஜனத்தார் கர்த்தருடைய சந்நிதியில் செலுத்தின பலிகளை அவருடைய சந்நிதியில் இருந்து புறப்பட்ட அக்கினி எரித்து போட்டதினால் கர்த்தர் அவர்களோடு மறுபடியும் உடன்படிக்கை செய்திருக்கிறார் என்பதற்கும் அவர்களோடு ஐக்கியமாய் இருக்கிறார் என்பதற்கும் இது அடையாளம். கர்த்தருடைய சந்நிதியில் இருந்து புறப்பட்ட அக்கினி பலிபீடத்தின் மேல் வந்து தங்குகிறது. அந்த அக்கினி பலிபீடத்தை சூழ்ந்து கொள்கிறது. இது வரப்போகிற நன்மையான காரியங்களுக்கு அடையாளம். புதிய ஏற்பாட்டு காலத்தில் அப்போஸ்தலர்கள் மீது பரிசுத்த ஆவியானவர் அக்கினியாக இறங்கி வந்தார். அல்லாமலும் அக்கினிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது. அப்போஸ்தலர் 2, 3. பரிசுத்த அக்கினி நம்முடைய ஆத்மாவில் இறங்கி வரும்போது கர்த்தர் மீது நாம் வைத்திருக்கிற விசுவாசமும் பக்தியும் அதிகரிக்கும். நம்முடைய ஆத்மாவில் காணப்படுகிற மாம்சத்தின் இச்சைகளை பரிசுத்த அக்கினி எரித்து போடும். கர்த்தர் நம்மையும் நம்முடைய ஊழியங்களையும் அங்கீகரிக்கிறார் என்பதற்கு பரிசுத்த ஆவியானவரின் அக்கினி நம்மீது இறங்கி வருவது அடையாளமாய் இருக்கிறது. கர்த்தருடைய சந்நிதியில் கூடி வந்திருக்கிற இஸ்ரவேல் சபையார் எல்லோரும் கர்த்தருடைய மகிமையை பிரத்யட்சமாய் காண்கிறார்கள். கர்த்தருடைய சந்நிதியில் இருந்து அக்கினி புறப்பட்டு பலிபீடத்தின் மேல் இருந்த சர்வாங்க தகன பலியையும் கொழுப்பையும் எரித்து விடுகிறதையும் அவர்கள் பார்க்கிறார்கள். ஜனங்கள் எல்லோரும் கர்த்தருடைய மகிமையையும் கர்த்தருடைய சந்நிதியில் இருந்து புறப்பட்ட அக்கினியையும் கண்டபோது ஆரவாரித்து முகங்குப்புற விழுகிறார்கள். தங்களுக்கு கர்த்தருடைய கிருபை கிடைத்திருக்கிறது என்பதை இஸ்ரவேல் ஜனத்தார் அறிந்து மிகுந்த சந்தோஷப்பட்டு ஆரவாரிக்கிறார்கள். அவர்கள் கர்த்தருக்குள் பரிசுத்தமான சந்தோஷம் கொண்டு ஆர்ப்பரித்து மகிழுகிறார்கள். இஸ்ரவேல் ஜனத்தார் மிகுந்த சந்தோஷத்தினாலே ஒருவரை ஒருவர் உற்சாகப்படுத்தி ஆரவாரிக்கிறார்கள். அவர்களுடைய ஆரவாரம் அவர்களுடைய இருதயத்தில் காணப்படுகிற சந்தோஷத்தின் மிகுதிக்கு அடையாளம். இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லோரும் கர்த்தருடைய மகிமையையும் அவருடைய சந்நிதியில் இருந்து புறப்பட்ட அக்கினியையும் கண்டபோது முகம் குப்புற விழுகிறார்கள். அவர்கள் மிகுந்த மனத்தாழ்மையோடு கர்த்தர் மீதுள்ள தங்கள் பக்தியை வெளிப்படுத்துகிறார்கள். அவர்கள் கர்த்தருடைய மகிமையையும் மகத்துவத்தையும் மாட்சிமையையும் கனம் பண்ணுகிறார்கள். கர்த்தருடைய சன்னதியில் பரிசுத்தவான்கள் நிற்கும் போது அவர்களுடைய மனோபாவங்கள் வித்தியாசமாயிருக்கும். கர்த்தர் மீது தாங்கள் வைத்திருக்கும் பக்தியையும் விசுவாசத்தையும் அவர்கள் ஒவ்வொரு விதமாக வெளிப்படுத்துவார்கள். பரிசுத்த வேதாகமத்தில் ஒரு சில மனோபாவங்களை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. அதன் விவரம் வருமாறு: துதித்து ஆரவாரிப்பது, சத்தமிட்டு ஜெபிப்பது, பெருமூச்சு விட்டு ஜெபிப்பது, அழுது புலம்புவது, துக்கித்து புலம்புவது, நடனமாடுவது, கை தட்டுவதும் கைகளை உயர்த்துவதும், நடுநடுங்குதலும் தத்தளித்தலும், சாஷ்டாங்கமாய் விழுதல். தேவனுடைய பிரசன்னத்தில் மகிமையினால் சாஷ்டாங்கமாய் விழுதல், ஆராதனையிலும் ஜெபத்திலும் மனோவாஞ்சையாய் சாஷ்டாங்கமாய் விழுதல், ஜெபத்தின் பாரத்தினால் சாஷ்டாங்கமாய் விழுதல். மனோபாவங்களை வெளிப்படுத்துவது ஆசீர்வாதமோ சாபமோ அல்ல. இவை மனுஷருடைய மனோபாவங்களின் விளைவே.
மறுஜீவனில் உண்டாகும் மனோபாவங்களைப் பற்றி மத்தேயு 8:12 ஆகிய வசனங்களில் கூறப்பட்டிருக்கிறது.